எனக்கு முன்பு வரக்கூடிய என்னுடைய சிம்மாசனம் சொன்னாங்க ஒரு பாட பாத்துனா பாடுன்னு கேப்பனா பாட பாத்துனா பாடு கேப்பனா பாடு என்ன கேப்ப யா மச்சான பாத்து கேட்டா உன்னை பாத்து ஒரு பாட பாத்துனா பாடுன்னு கேப்பனா பாடு நீ பேசலாமா உன்னை சொல்லுங்க மாரி வாழ்ந்துக்கிறியா உனக்கு அறிவு இல்ல என்ன புத்தியில உனக்கு அவத்துக்கு வைக்கல சொல்றீங்க இல்லங்க தப்பா பேசிருந்தா பச்சை பிஎம் ஒண்ணு நாங்க எல்லாம் தப்பா பேசிருந்தா பச்சை பிஎம் வாயில போட்டு கரகால அப்படியே உனக்கு கோவம் பத்தலன்னா நல்லா முன்னிட்டு சார மட்டும் முழுங்கிட்டு சக்கரை என் மேல குத்து நல்லா நினைச்சு பார்த்தா கூட நினைச்சு பார்க்கவே அது எப்படி கையால வச்சு வாயில போட்டு அவனை மென்னு சார உள்ள முடியும் ஐயா பாரு புத்தாண்ட ஏண்டா போன அடிக்கிற நீ எடி போய் அடி வாங்கடா கண்ணல பிசிற அடிக்கிற
அடிக்கிற தேவடியா பையன் ஒழுங்கி அடிச்சா ஏன்டா எப்படியா பையன் கேக்குறீங்க வார்த்தை வந்து ஒரு தவறான வார்த்தை அதுக்கு முன்ன யாருக்கும் விளக்கம் தெரியல விளக்கம் தெரிஞ்சா யாருமே பேச மாட்டாங்க ஆமா அது வந்து ஒரு தூய்மையான வார்த்தை நல்ல வார்த்தை ஆமா நாங்கெல்லாம் கெட்ட வார்த்தை தான் நம்புறோம் அது எப்படி நல்ல வார்த்தை தேவடியானா முதல்ல யார் தெரியுமா யாரா தேவர்களுக்கு அடியார் தான் தேவடியார் விவசாயிகள் தான் தேவடியார் அது வந்து அப்ப சொல்லிட்டு போட்டாங்க அதெல்லாம் கிடையாது தேவர்களுக்கு அடியார் தேவடியார் தேவர்கள் என்றால் தெய்வங்கள் நிகரானவர்கள் அவங்களுக்கு அடிபணிந்து பணிவிடை செய்பவர் தேவருக்கு அடியார் அப்ப இவங்களும் அப்படி சரி வரல ஏண்டா தேவடியான்றது எப்படி இருக்குது தேவர் அடியால் என்று தேவடிக்குது தேவருக்கு அடியால் காலப்போக்கிலே தேவடியார் புரியலையா புரியலையா சென்னையில முதல்ல இடியாப்பு வித்துனாங்க எப்படி வித்துனாங்க இடியாப்பம்னு வித்தாங்க அப்ப இப்ப எப்படி விக்கிறாங்க எப்படி விக்கிறாங்க சொல்லுவாங்களா இடியாப்பு பிரேப்போ நல்லா நோடத்த கால் குத்து கேளையா இடியாப்பு பிரேப்போ யாரப்ப பிரேப்போ பிரேப்போ சொல்லல இடியாப்புக்கு சாட்டா பிரேப்போ அதே மாதிரி தேவர் கடியால் கால போய்களே சாட்டா தேவடியா மாறிச்சு இப்ப நீ யாருயா நீ யாருப்பா அது நல்ல வார்த்தை தானே ஆமா புனிதமான வார்த்தை தானே அது புனிதமான வார்த்தையா இருந்தா அப்ப நான் தேவடியா பையா அப்ப தேவடியா பையா தேவடியா பையா சந்தோஷமா எங்க அம்மா தேவடியாடா அவன் மட்டும் அவளை தேவடியாடா பெருமை உன்னை காலைல வாயார வச்சுவாங்க அது எப்படி இங்க தெரியும் காலையில பெரியவங்களுடைய சின்ன பசங்களாம் நீ நாளை முடிச்சுட்டு தொடச்சிட்டு அப்ப நந்து போனா போதும் கை கட்டி பயந்துங்க என்ன பேசுவாங்க போறா தூட போய் போறான் பெரிய மனுஷங்க ஆமா காலைல காசு கொடுக்க போகும்போது என்ன என்ன அப்படின்னா என் குடும்பம் அப்ப என் குடும்பம் தேவடியா குடும்பம் என்ன இது இதோட விட்டுருங்க என்னதான் இருந்தாலும் எங்க ஊர்ல நம்ப மாட்டாங்க அங்கே சொல்லிட்டு போறீங்க நீ காவட்டி அப்படியே நம்ம தேவடியான்னு அவளும் தேவடியான்னு வீட்டுக்கு போனா எருப்பு தொடப்பட அடிச்சு அப்படியே அடிச்சு தெரிஞ்சுவாங்க பொண்டாட்டி கேட்டா அடுத்த நிமிஷம் டைவர்ஸ் தான் எனக்கு சொன்னா உங்களுக்கு புரியாதியா உங்களுக்கு புரியுது நமக்கு புரியுதா
ஏய் ஏய் சத்தமா சொல்லு தேவடியா பையா ஒன்னாலே என்ன தேவடியா பையா பாடு ஏய் அங்க போற வட்டமா பையா ஆறா தாலி அப்பா யாரு தாலி எடுத்துக்கிட்ட பையங்க அது தெளிவா சொல்லு இது எந்த நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு யாரும் தெரியாது இது எந்த நாடு என்ன நாடு அதான் என்ன நாடு பாடு இது எந்த நாடு அட கமலட்ட நாடு யார கண்டது போறா இல்ல அண்ணா நீ திருப்பி கேக்குறா யார போடுங்க ஏய் உள்ளட்டு 10 பேர் போடுற பவுடர் அரக்க மருக மூஞ்சில பலார் பர்னு அடிச்சு ஓயாரா உள்ள வாயில இருக்கிறாரு என் நாடுன்னா என் பேருன்னா என் ஊருன்னா என் தாத்தா எங்க போனா எவன் கிட்ட பட்டா எல்லாம் கேட்டு எல்லாம் கேட்கட்டுல கமலட்டியா அப்பா இப்ப நாங்க மாட்டின்னு முடிச்சாலாம் ராத்திரி பூரா தூத்த கீசி அடிச்சுக்கிறீங்க இது எந்த நாடு சொல்றா அப்படின்னு நான் உங்களை கேட்டா அதற்கு தகுந்த பதில் உரைக்க வேண்டும் எப்படிங்க? ஒரு முன் உரைப்பது மந்திரிக்கிறது ஆமாங்க. நீங்க யாரு யாரு அப்படின்னு நான் கேட்கும் கேள்விக்கு கேளுங்க. தகுந்த பதில் அவரை டக்கு டக்குன்னு வாங்க. சொல்லுவாங்க டக்கு டக்குன்னு சொல்லணும். சரி சொல்லிர முடியும் சொல்லு பாப்பா ஏய் இந்த நாடு எந்த நாடு டக்கு டக்கு டக்கே டக்கே ஏய், ஒழுங்கான பதில் சொல்லுடா. என்னுடைய பெயர் என்ன டக்கு 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 என்ன சொன்னா ஏய், கேக்குற கேள்வி டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். அதான் நீ கேள்வி கேட்காத டக்கு டக்குன்னு பதில் சொல்லிக்கணும் அதான் மச்சான் சொன்னதை சொல்லுமா கிளிப்பிள்ளை அல்லாத்தி சொல்லுமா தேவடியா புள்ள எப்படியா பிள்ளை அதே அதே ஏய், ஏய் பட்டு பட்டுன்னு சொல்லணும் எப்படி பாட்டு உடனே பட்டு பட்டு ஓகே ஓகே பட்டு 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 என் அண்ணா எனக்கு எதிர்பார்த்து பேசுறீங்க நீங்க நான் பேச முடியும் ஏய், ஏய் இதுதான் ஏய் நிகண்டாபுரி கோட்டை வாடா நிகண்டாபுரி கொட்டையாடா கோட்டை அதான் எம்மாரி கொட்டை ஏய், இந்த நிகண்டாபுரி கோட்டை ஆளக்கூடிய ஏய் எரிகண்டு நீ சொல்றதுக்கு மறுவார்த்தை எதிர்வார்த்தை தான் சொல்றேன். அதான் சொன்னா நடம் கூட போ அவன் கீழே போட்டு போய் அவன் கீழே போடுவான் நிகண்டாபுரி கோட்டை ஆளக்கூடிய ஏய் எரிகண்டு யமகண்டனால வரட்டு நானும் என்னுடைய அப்படியே அப்படியே எதற்கு எவரமில்லாமல் பகைக்காலும் இல்லாமல் இதனால் வரைக்கும் அவர்களை பகைக்காமல் உண்மை ஆதிவரா சக்தியை பிரதமராக கொண்டு சிறப்பு வாழ்ந்து வருகின்றோம். இன்றைய தினம் என்னுடைய ஒரே தம்பி ஒப்பற்ற தம்பி யமகண்டனை நான் அழைத்ததாக அப்படியே தம்பியாக அண்ணனும் சீரம் போல வந்து வருகிறேன் எனக்கு
என்னுடைய அவாசலைக்கு வரக்கூடிய நீங்கள் இருவரும் முன்பதாக ரெண்டு பேரும் எங்க பாருங்க நீ ஏன்டா லேட்டா உன்னை பச்சு ஓரமா படிச்சுட்டா உன்னை பச்சு புழுவா படிச்சா அதனால அடே கேஷுவலா இங்க வரதா நாங்க வச்சா இங்க வரதா சத்தியமா ஏமா தப்பு கிடையாது தப்பு கிடையாது சாமா கொண்டு மாதிரி மாறத்தை வாரி விடலாம் எங்க போயிருந்தா தூக்கிறாங்க ஒரு நாளைக்கு தூக்கிறாங்களா தூக்கிறாங்க சொல்லுங்க கால் பண்ணிட்டோம் யார் பத்தி இல்லையோ நீ விடுவாய் எங்க வரணும் அவன் என்ன சொன்னா நேற்றுக்கு வாங்குறான் இப்படியா பையன் பொண்ணாக்க தாயா கை மேல அடிக்காதே சொல்லு சொல்லு சொல்லுங்க அரசாங்கத்தில் ஏகப்பட்ட வேலை செய்து முடித்து டெஸ்ட் காலத்தாமதம் இங்கிலீஷ் ஆங்கிலம் நாளைக்கு படிக்கிறது நான் தான் எங்க ஊர்லயே பெரிய எச்சக்கலை மோசமான எச்சக்கலை எச்சக்கல்னா படிப்பு பெரிய ஆளு எஜுகேட்டட் அப்படியா போட்ட படிப்பா ஐயா அப்படி இருந்தாலும் இது எந்த நாடு அந்த நாடு இதுதான் நிகண்டாபுரி கோட்டை இதுதான் நிகண்டாபுரி கோட்டையில நான் என்னுடைய அண்ணனுக்கு ஒரு உரையாண்டு உரையாண்டு சிறுநாக எதிர்க்க ஆனால் நானும் எப்படி அண்ணனும் அரக்க இனத்தில பிறந்தவர் அரக்க இனத்தில பிறந்திருந்தார் என்னுடைய தாயாதி வர்க்கங்கள் யாரு எத்தனையோ அசுராதி
இருக்கின்றார்கள். ஆனால் நானும் என்னுடைய அண்ணனும் இருவருமே ஒன்றாக சேர்ந்து அந்த தேவர்களை பகைத்தால் அழிந்துவிடும் என்ற கருத்திற்காக இது நாள் வரைக்கும் தேவர்களை பகைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் தேவர்களை பகைத்து வாழாமல் அன்னை ஆதிவரா சக்தியை குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வருகிறோம். ஆகையால் இன்றைய தினத்திலே அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணன் அழைத்திருக்கின்றார். ஐயா சின்னையா, ஐயா சின்னையா, ஐயா சின்னையா. தம்பி ஆசையா கூட்டு போயிரு. தம்பி ஒரு செப்ஸ் மாத்திரம் வாங்கி கொடு. தம்பி மகந்தா ஐயோ நான் ஐயா சின்னையா, ஐயா ராஜாதி ராஜர் ராஜ கம்பீர என்னுடைய அண்ணன் எங்க இருக்கின்றார்? அவர் அண்ணனாரு அதோ இருக்கின்றார். சென்று அண்ணனை சந்திக்க வேண்டாம். இப்ப பரவாரு என்னுடைய அண்ணனை பார்ப்பதற்காக அண்ணங்கிட்ட போற அண்ணங்கிட்ட பாசமா பணிவா போனோம். அண்ணானு அடிக்க பணிவா கூடாது. ஐயா அடிக்கிற மாதிரியா அண்ணங்கிட்ட போற ஒரு பாசமா ஒரு பணிவா போ. எப்ப வர பையா பாசமா பணிவா அண்ணங்கிட்ட போலாம். பிச்சை கேட்கலாம். ஓ ஸ்கைலா பையா ஸ்கைலா வரி அண்ணா எனக்கு தெரியல. நீ எப்படி சேர்க்க ஹாய் ப்ரோ ஹாய். எப்படியா ஹாய் ப்ரோ தம்பிக்கு சொல்லி கொடுத்தால ஆமா. அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஆமா. சொல்லி உண்மையில இருக்கு. சொல்லி கொடுக்குற யாரு? இப்ப உன் தம்பிக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்தா ஆமா. அதே மாதிரி என் மச்சான் தம்பி எப்படி வரவேற்கணும்னு சொல்லுங்க, நான் சொல்லி கொடுக்க போறேன். நான் சொன்ன மாதிரி நான் சொல்றேன். ஏய் நீ யார சூரராஸ்தா என் மச்சான் யாரு? ஆமா ஏய் காவல்கார கம்மி ஆயிட்டீங்க. இப்ப கடை என் மச்சான்
அவஸ்தை நீ யாருடா இப்ப நீங்க நானும் பப்புனு நாம ரெண்டு பேரும் நானும் பப்புனு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்வோம் ஏதாண்டா ஒரே இடத்துல வேலை செய்வோம் அம்மா எங்க ஒரே இடத்துல வேலை செய்யறாங்க கம்பெனி போய் நீ என்னுடைய அண்ணா சிங்கம் என்னுடைய அண்ணா சிங்கம் வாயும் வாயும் இந்த சிறுவரைய எங்களுக்கென்றைய உரிய ராஜ சிம்மாசனம் பாத்தியா எங்க அண்ணன் சிங்கண்டா சிங்கம் தம்பி உன்னை பார்த்து சிங்கன்றானே அங்கதான் பெரிய சந்தேகமே என்ன சந்தேகம்? அப்ப உன்னை பார்த்து சிங்கன்னு போது போத்தா சிங்கத்தான போனாலா இல்ல சிங்கம் கும்மாண்ட வச்சா அப்பா போத்தான கொப்பும் கப்பு நம்பல சிங்கம்தான் உனக்கு கப்பு நம்பிச்சா என் தம்பி சொன்னதுனால அந்த வார்த்தை கேக்குற. அது என் தம்பி என்னன்னா சிங்க பலம் பொருந்தியவன் என்னுடைய அண்ணன் தான். தெளிவா சொன்னா சிங்க பலம் பொருந்தியவன் யானை பலம் பொருந்தியவன் சாத்தா சிங்கன்னா உங்க அம்மால அமிச்ச உடனே நீங்க என்ன பாக்குறது காட்டு போன மாதிரி இருக்குதா? அதுக்குதாப்பா அம்மால காட்டு போன அமிச்சா ஏமா இப்ப நான் உன் தம்பி சொல்லு என் தம்பி சொல்லல உனக்கு நான் சொல்லி தரேன் ஐயா பாரு அவன் காவல்காரன் ஆமா இவன் மட்டும் உன் தம்பி உனக்கு மரியாதை தரலாம் இந்த மாதிரி காவல்காரன் நான் காவல்காரன் ஆமாடா நீ சூரராசா இப்ப நான் சூரராசா காவல்காரன் ரெண்டு பேரும் போய் வச்சுக்கலாம் ஆமா அண்ணா அண்ணா வரட்டுமா அண்ணா என்ன தம்பி எங்க பாரு ஒன்னே பாத்து நல்லா பார்க்கணும் அண்ணா வரட்டா அண்ணா போலாம் வா அண்ணா என்ன பண்ணா அது என்ன அப்பா காவல்காரன் அவன் பைடிட்டா கூடி கமில வந்து மேலையா நான் வாடி தரேன் வரலாமா வரலாமா வரட்டா அண்ணா தம்பியா ஓ இப்ப வாங்க போலீஸ் வரா அண்ணா வாடா மத்த தேட போய் நடக்குறியா அண்ணா
நாங்கடா போய் மச்சான் தகரபாடி கஸ்மால முடியதோட வரவமரா ஐயா என்ன நிகழ்ந்தாவது காட்டுது நரிகண்ட கமாண்டன வரவட்டி ராஜ பிரேமம் அல்லாமல் சிறப்பான மலையில் எதற்கு வரமல்லாமல் பகைக்காமல்லாமல் ஆதிவரா சக்தி குலதெய்வமாக கொண்டு சிறப்பான முறையில் ஆதி வருகிறோம் நம்முடைய திராட்டிலே நமக்கு நிகரானவர் யாராலும் இருக்கின்றார் என்று தேக்கி வஜாம் கொட்டா பண்ணி எவ்வளவு சாராயம் நாராயணன் என்ற குரலோசை உங்களுக்கு யார் என்று தெரியவில்லை. யார் என்று பார்க்க வேண்டும். உள்ளே இல்லைன்னா வெளில Thank you.